தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சாதி சங்கம் தொடங்குவது சரியா? தென்னிந்திய செங்குந்தர் மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரி நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சாதி சங்கங்களை பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்து நீதிபதி விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக தலைமைச் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. சாதி சங்கம் தொடங்குவது சரியா என்பது குறித்து நீதிபதி குறிப்பிட்டுள்ள கருத்துக்களை சொல்லுங்க. கோபால், சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்து விட்டு பள்ளியினுடைய நுழைவு வாயில சாதி பெயரை எழுதலாமா என அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் தொடர்பாக ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் குறிப்பாக இந்த சங்கம் தங்களுடையது என்றும் சாதி மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டிருந்தது. அதாவது சாதிதான் முக்கியம், அந்த சாதியை சேர்ந்தவர் தான் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியும் என்று கூறினால் இது போன்ற சாதி சங்கத்தை தமிழ்நாடு சங்கங்களுடைய சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுவதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நாட்டில் அனைவரும் சாதி சங்கத்தை உருவாக்க உரிமை இருக்கிறது, சங்கத்தை உருவாக்க உரிமை இருக்கிறது. ஆனால் அது சாதியை பயன்படுத்த வேண்டுமா என்பன போன்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில இந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை அரசுதான் தெரிவிக்க வேண்டும். சாதி சங்கங்கள் நடத்துவது கல்வி நிறுவனங்களுடைய பெயரில் சாதியை சேர்த்துள்ள நிலையில அந்த சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாடம் நடத்தக்கூடிய நிலையே இருக்கிறது என்றும் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. சாதி பெயரில் சங்கம் துவங்க முடியுமா, சாதியை நிரந்தரமாக்குவதே அந்த சங்கம் இலக்காக கொள்ள முடியுமா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்து வரக்கூடிய பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். கோபால், கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி சிவா.